எல்லாம் டிரைவர் காலையில் ஓப்பன் பண்ணாங்க. வண்டி போட்டுருந்தாங்க டிரைவரு. இங்கே வந்து ஒரு 3 ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. எல்லாம் டிரைவர் ஸ்டாண்டில் வருவோம். சாப்பிட்றதுக்காக வந்து ஓரம் கட்டுவோம். இந்த பக்கமாக ஒரு டிராவல் கிடைக்கும். ஓரமாக கட்டிட்டு ஒரு சாப்பாடு தண்ணி கொஞ்சம் குடிச்சு வந்தோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, பார்க்க முடியும். சும்மா ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்குது. கேட்டால் வந்து சிஸ்டம் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போனால் ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகும். அது வந்து அந்த பூ மாலை கூட கலரல, அதுலேயும் ஊழல். அந்த 1.5 மணி நேரத்திலே தண்ணி இல்லை, அதுக்கு இடையில மெஷின் ஃபால்ட்டு. இவன் ஒரு திட்டம் கொண்டு வரலான்னு என்றாலே திருடுறதுக்கு தான். இதை கூட வேணும் நான் நினச்சேன். இப்படி இலவசம் மட்டும் இப்போ கொண்டு வருவாங்க, பேருந்து அப்படியே ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் அவன் வந்து இப்போ ஆஃப்ரிக்காலாம் பார்த்துருக்கீங்களா, தண்ணியை வந்து காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதை தான் கொண்டு வர போகிறாங்க, வருங்காலத்தில் தான் வரப்போகுது. ஆனால் இலவசம்ன்றது இப்போ தெரியுதா, மாலை கூட காயலை, அதுக்கிடையில் அவன் விளையாட்டு கட்டிட்டாங்க. திராவிடம்ன்றது திருட்டு தான். அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு இந்த சில குரூப்பை வச்சுருக்காங்க. அவங்க வழக்கு நாயிலெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த குத்தரமை நாயிலெல்லாம் வந்து முட்டு கொடுக்க வரும். மனச்சாட்சியோடு இருங்களா. ஒரு திட்டம் வருது, பச்சை கண்ணு முன்னால் ஏமாத்துறாங்க, திருப்பி ஏமாந்து அவங்களுக்கு தாண்டா ஓட்டு போடுறீங்க, அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. வீட்டில் குழந்தைகள் பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக திமுக ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. திருட்டை தவிர ஒரு எதுவுமே தெரியாது. கண்ணு முன்னாடி திருடாம பாருங்க, இந்த மாலை கூட காயலை, அதுக்குள்ளே வேலை செய்யலை. எப்படி இப்போ இலவசம்னு வச்சுட்டு அப்படியெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்து, ஏன்னா சொல்லுவாங்க இலவசம் வேலை செய்யாது, தனியார்கிட்ட போனால் மட்டும்தான் வேலை செய்யணும்.